வணக்கம் நண்பர்களே, தனுஷ் விஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல அருமையான சாம்பார் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். அதுவும் உடனே மசாலா அரைச்சு எப்படி சாம்பார் செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்க சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக வைக்கலாம். துவரம் பருப்பு அரை கப் எடுத்து அதை நல்லா கழுவி 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். அது கூட 9 பூண்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குக்கர் பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பருப்பு சட்டியை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு மூடி போட்டு மீடியம் நெருப்பில் நாங்கள் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துட்டு இப்போ ப்ரெஷரும் எடுத்தாச்சு. நாங்கள் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக பருப்பு வெந்திருக்கு. இப்போ அதை எடுத்து நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ சாம்பார் மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். செத்தல் மிளகாய் 7, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த சாம்பார் மசாலாக்களை எல்லாம் ஒரு விசை எண்ணெயில் வறுத்தெடுக்கலாம். ஒரு அடுப்பை ஒன் பண்ணி ஒரு சட்டி வச்சு அதில் 1 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பை போட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். நெருப்பை மெதுவாக வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா கருகி போகாது. இப்போ நாங்கள் மிகுதியான பொருட்களையும் போட்டு நாங்கள் அந்த பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாங்கள் வறுத்து கொள்ளலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள் மசாலா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் இப்போ இதில் நாங்கள் ஒரு மீடியம் தக்காளி வெட்டினது, பாதி வெங்காயம் வெட்டினது அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப்பு துருவின தேங்காய் பூ அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நாங்கள் இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ இதில் இருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கணும். பாருங்கள் அந்த மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வதங்கினது நாங்கள் அடுப்பு அணைச்சு நாங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இப்போ நாங்கள் சாம்பாருக்கு தேவையான மரக்கறி வேக வைக்கலாம். ஒரு அடுப்பு ஆன் பண்ணி அதில் குக்கர் பாத்திரத்தை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சூரியகாந்தி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 30 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நாங்கள் கலந்து விட்டுக்கலாம். இது கூட 150 கிராம் முள்ளங்கி, 150 கிராம் முருக்கங்காய், 70 கிராம் பூசணிக்காய் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு விசை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இந்த மரக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பின்னாடி நாங்கள் பருப்பெல்லாம் விட்டது பிறகு நாங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மரக்கறி அவியறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் நெருப்பில் நாங்கள் வேக வைக்கலாம். பாருங்கள் மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாங்கள் மிக்ஸி கப்புக்கு மாற்றி இதை நாங்கள் விழுது அரைச்சி கொள்ளலாம். இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் ஈரமாக இருக்குது. அப்படி தேவைப்பட்டால் 2 மேசக்கரண்டி சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு விழுது அரைச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மரக்கறியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக எல்லாம் அவிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் முருக்கங்காய் அவிஞ்சிட்டாண்டு முக்கியமாக பார்க்கணும். இதை அமர்த்தி பார்க்குற போது முருக்கங்காய் நசியும். பாருங்கள் இது வெந்துருச்சு. இப்போ நான் இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்ச கரைசல் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் மசாலாவை இப்போ நாங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோ புளிக்கரைசலோ எல்லாமே 1.25 லிட்டர் தண்ணிக்குரியது தான். நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் மரக்கறி அவிக்க 1/2 லிட்டர் பயன்படுத்திட்டேன். 1/4 லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் புளிக்கரைசலுக்கு எடுத்துட்டேன். மிகுதியாக இருக்கிறது 1/2 லிட்டர் தண்ணி. அந்த 1/2 லிட்டரில் நான் புளிக்கரைசலோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் மிக்ஸி கப் கழுவுறதுக்கு கொஞ்சம் தண்ணி நான் பயன்படுத்துகிறேன். மிகுதியான தண்ணியை நான் இப்போ சாம்பாரில் தான் சேர்த்துக்க போகிறேன்.
ஆகவே மொத்தம் 1.25 லிட்டர் தண்ணி அதுக்குரிய மசாலா தான். இப்போ நீங்கள் வந்து பருப்பை ஒரு விசை இந்த மாதிரி சேர்க்கறதுக்கு முதலே மசிச்சு விட்டுக்கோங்க. என்னோட சொன்னால் நாங்கள் சாம்பாருக்குள்ளே சேர்த்துட்டு நாங்கள் மசிச்சோம்னா உள்ளே இருக்கிற முருக்கங்காய் மரக்கறி எல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ஏற்கனவே மசிச்சு போட்டு அதை சேர்த்தா நல்லது. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீதியாக இருக்கிற தண்ணியெல்லாம் கழுவி நாங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திலாவி விட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் தீயில் நாங்கள் இதை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நாங்கள் திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சாம்பார் சூப்பராக கொதிச்சு நல்ல வாசனையை கொடுக்குது. இப்போ இதை நாங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல சரியான பதம். இப்போ நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் மல்லியில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியில் எடுத்து வெட்டினது நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மல்லியில் ரொம்ப சுவையை மட்டுமல்ல வாசனையும் கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நாங்கள் உப்பை செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு போதாது, அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட சுவைக்கு ஏற்ப உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் தாளித்து போடும் வரைக்கும் நெருப்பை குறைச்சி வச்சுக்குவோம். இப்போ சாம்பாருக்கு தாளிக்கலாம். இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு சின்ன பேன் வச்சு 2 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 3 நறுக்கிய செத்தல் மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 அலகு கருவேப்பிலை அதையும் உருவி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 20 கிராம் நறுக்கிய சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து இப்போ பொன்னிறமான பதம் வரைக்கும் நாங்கள் இதை வதக்கி கொள்ளலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். இப்போ நீங்கள் பெருங்காயம் சேர்த்து நீங்கள் அதிக நேரமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் தாளினியை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளினை சேர்த்தாச்சு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கடைசியாக ஒரு சிறுதுண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது வெறும் இனிப்புக்காக மட்டும்தான். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த வெல்லத்தை போடாமல் விடலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டு இப்போ நாங்கள் அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ பரிமாற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஓகே நண்பர்களே, அருமையான சாம்பார் அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் ஒரு அழகான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.